பூலோகம் பார்த்துருப்பீங்க. நீங்க பத்திரிக்கையாளருங்க உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ரேம் பார்த்தாலே அதில என்ன உழைப்பு இருக்கு, அதில பொய் இருக்கா, உண்மை இருக்கா எல்லாமே உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அது வந்து உங்களுக்கே உரிய ஒரு வரம் அது. அது வேற யாருக்குமே இல்ல. ஏன்னா சினிமா எடுத்து முடிச்சு கூட சினிமாக்காரங்களுக்கு தெரியாது. அது ஓடுமா, ஓடாதான்னு. ஆனா ஒரு ஃப்ரேம் பார்த்த உடனே பத்திரிக்கையாளங்க முடிவு பண்ணிடுவாங்க. இது ஓடும், இது ஓடாதுன்னு. ஸோ அந்த வரம் பெற்ற நீங்க எல்லாருமே இங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது எந்த அளவுக்கு உழைப்பு இது பின்னாடி இருக்கு அப்படின்றது. சும்மா இல்ல இது. இது வந்து 100% உழைச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லவே இல்ல. இது வந்து 1000 மடங்கு உழைச்சிருக்கோம் எல்லாரும். எங்களுடைய சக்திக்கு மீறி 1000 மடங்கு உழைச்சா தான் இப்படி ஒரு ப்ராடக்ட் வரும். நான் இதுவரைக்கும் அப்படி சொன்னதில்ல. ஆனா இந்த படம் எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஒரு படம். பாக்ஸிங் வச்சு படம் எடுக்கிறோம்னு எல்லாமே சொல்றாங்க. பாக்ஸிங் வச்சு படம் ஃபுல்லா எடுக்க முடியாது. பாக்ஸிங்ல 6 பஞ்ச் தான் இருக்கு. என்ன சார்? பாக்ஸர்ஸ்லாம் இங்க இருக்கீங்க வந்துரு 6 பஞ்ச் தான் பாக்ஸிங்ல அலௌடு லீகலா. அத வச்சுட்டு பாக்ஸிங் படம் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனா எதுக்கு அடிக்கிறான்? ஹீரோ எதுக்கு அடிக்கிறான்? வில்லன் எதுக்கு அடி வாங்குறான்ற ஒரு எமோஷனை வச்சுக்கிட்டு தான் ஹீரோ தங்கச்சிக்காக அடிக்கிறானா, அம்மா அப்பாக்காக அடிக்கிறானா, மக்களுக்காக அடிக்கிறானா, எதுக்கு அந்த ஃபைட் பண்றான்? காசுக்காக பண்றானா, வெறிக்காக பண்றானா, பழிவாங்குற உணர்ச்சிக்காக பண்றாங்களாங்கிறது தான் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த எமோஷன் தான் வந்து முக்கியமே தவிர படத்துல பாக்ஸிங் முக்கியமே கிடையாது. ஸோ எல்லா படத்துக்கும் எமோஷன் தான் முக்கியம். பாக்ஸிங் எங்க முக்கியம்னா, அது அந்த கேரக்டரை வந்து ஒரு ஒரு ஃபுல் மார்க்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த ஒரு ரியலிஸ்டிக் இமேஜை வந்து ஹீரோக்கு குடுக்கறதுக்கு தான் பாக்ஸிங் உதவி இருக்கு. ஸோ அதனால நான் மதன் ஒரு பாக்ஸர் அவர்கிட்ட வந்து ஒரு 2 மாசம் வந்து அதுக்கு ஸ்பெஷலா வந்து ட்ரெய்னிங் எடுத்தேன். அதுவே வந்து எனக்கு உண்மையாவே நாக்கு தள்ளிடுச்சு. முடியல. எப்புட்றா பாக்ஸர்ஸ்லாம் உண்மையாவே ஃபைட் பண்றாங்க. ஒரு 2 ரவுண்டுக்கு மேல முடியல. பாக்ஸிங் நான் சொல்றது. ஸோ அதுக்கு மேல முடியல. நாக்கு தள்ளிடுச்சு. அப்புறம் வந்து ஏன்னா எங்க டைரக்டர் வந்து அப்புறமா கிண்டல் பண்ணுவாரு. அதுக்கு தான் நான் முன்னாடியே இப்ப சொல்லிட்டேன் நானு. ஸோ சரி இது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ என்னன்னா, உடம்பு ஏத்தணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சாரு டைரக்டர். சார் இந்த மாரி இருந்தா நல்லாருக்கும். என்னங்க 2 ஜெயம் ரவிய காமிக்கிறீங்க. ஒரு ஜெயம் ரவி தாங்க நடிக்க முடியும். அவ்ளோ பெருசா ஒரு ஃபோட்டோ இந்த மாரி ஆவணும் சார் நீங்க. சரி நீங்க போயிட்டு வாங்க நான் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 1/2 மாசம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன் நானு. ஸோ அது பார்த்துட்டு டைரக்டர் சொன்னாரு, "சார் நான் கேட்ட மாரி கண்டிப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கண்ணுல தெரியுது" அப்படின்னு. அது உழைப்பு வந்து அது மேண்டேட்டரி. அது வந்து வேற வழியே கிடையாது. உழைச்சு தான் ஆகணும். அந்த உடம்பு ஏத்தணும்னா. இப்ப திருப்பி பாதியா ஆயிருக்கிறேன். மத்த படங்களுக்காக. அது என் வேலை. அத நான் ஒழுங்கா செய்யணும். அதுக்கு தான் செய்றேன். அது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. ஆம். இந்த படம் வந்து முதல்ல ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார். அது வந்து அவர பத்தி தான் சொல்லணும். ஏன்னா, எல்லாரும் சொல்றாங்க பிரம்மாண்டம்ன்றது வந்து கொண்டு வர்றது இன்னைக்கு படத்துல பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா, அந்த ஃப்ரேம்ல எல்லாத்தையும் அழகா அமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்னதான் நம்ம கிரியேட்டிவா டைரக்ஷன் சைடுல என்னதான் பண்ணாலும், கேட்டத குடுக்குற ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது வந்து ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் எங்க எல்லாருக்கும் கேட்டத குடுத்தாரு. அதனால தான் இந்த பிரம்மாண்டத்த வந்து திரையில பார்க்க முடியுது. டைரக்டர் கல்யாண் அவர் வந்து என்னுடைய நண்பர் முதல்ல. அதுக்கப்புறம் தான் என்னுடைய இயக்குனர். பேராண்மை படத்துல ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவரு. அவருடைய டேலண்ட் என்னன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கும் தெரிய போகுது. ஸோ அது தெரிஞ்சு இவர் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன் நானு. அழகான ஒரு கதை சொன்னாரு பூலோகம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையா எல்லாரும் சொன்னாங்க. பொன்வனன் சார் கூட இப்ப சொன்னாரு. ரவிக்கு வந்து இந்த மாரி ஸ்கிரிப்ட் சூட் ஆகுமா? அவர் சாக்லேட் பாய்ன்னு சொன்னாரு. இப்ப கூட நான் இந்த படத்துல கூட சாக்லேட் பாய் தான். சாக்லேட் கலர்ல இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் டார்க் சாக்லேட் கலர்ல மாத்திட்டாங்க என்ன. ஸோ அது வந்து உண்மையாவே கல்யாண் கிருஷ்ணன் அவருடைய அவருடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம். நெறைய ரெஃபரன்ஸஸ் குடுத்தாரு. இந்த மாரி பண்ணா நல்லா இருக்கும்னு நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு எடுத்து சொன்னாரு. ஸோ அது எல்லாத்தையும் நான் மைண்ட்ல வச்சுட்டு தான் பண்ணேன் இந்த படம். எனக்கு 1000 மடங்குன்னு நான் சொல்லும்போது அது பயங்கர உண்மை. 1000 மடங்கு என்னுடைய உழைப்ப இந்த படத்துல நான் வந்து நான் மட்டும் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஆ கேமராமேன் வந்து சதீஷ்குமார் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாவும், குவாலிட்டியாவும் ஒரே நேரத்துல குடுக்குறதுன்றது வந்து இன்னைக்கு முடியுமான்னு யோசிக்கிற ஒரு நேரத்துல அத வந்து செஞ்சிருக்காரு அவரு.
எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரதர்லி சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சதீஷ்குமார் சார் அவர்கள். அதே மாதிரி வந்து பொன்வண்ணன் சாரும், ஷாம்ஸும் அவங்க வந்து என்னதான் ஆனாலும் இந்த படத்துல வந்து நாங்க வந்து உண்மையா உழைப்போம்ப்பா அப்படின்னு கூடயே நின்னாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு உழைப்புக்கு வந்து சப்போர்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் நார்த் மெட்ராஸ்ல வந்து நம்ம நிக்கி, நம்ம ஜெகன் எல்லாரும், மதன் எல்லாரும் இங்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களுடைய உழைப்பு வந்து இது காசுக்காக இல்ல, அது பேருக்காக இல்ல, எதுக்காகவும் இல்ல. எங்களுடைய நட்புக்காகன்றது வந்து நான் இந்த மேடையில வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாரி விஜய் சேகர் சார், எங்க ஆர்ட் டைரக்டர் மோகன் எல்லாருடைய உழைப்பும் வந்து இதுல இருக்கு. 100% இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டு வந்து தீனா படத்துல ஒரு சாங் சொல்லாமல் தொட்டு சென்ற கண்கள். அந்த சாங் எழுதினவரு வந்து விஜய் சாகர் சாங். நான் அப்புறம் தான் இந்த படத்துல சாங் எழுதினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் அந்த பாட்ட எழுதினாருன்னு. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கானா சாங்லாம் வந்து தேவா சார் தான் வந்து கிங். அவர அடிக்க முடியுமான்னு நெனச்சுட்டே இருந்தேன். அவர் பையனே அடிச்சுட்டாரு. அவரு இன்னைக்கு வந்து பூலோகம் படத்த விட கானா சாங் இனிமே வருமான்றது பெரிய டவுட் தான். சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்ன சாங்ஸ்! பியூட்டிஃபுல் சாங்ஸ். அதே மாரி ஆர்ஆரும் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல. ஆர்ஆர் கேட்க முடியல என்னால. கூடிய சீக்கிரம் பார்த்துடுறேன். அது சாங்ஸ்ல இருக்கும்போதே அது அங்க அப்படிதான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல. இந்த படம் உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஃப்ரேம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான படம்னு. நிறைய பேர் கேட்டாங்க ஆக்ஷன் ஃபில்மா? ஆமா. ரொமான்டிக் ஃபில்மா? த்ரிஷா இருக்காங்க. ஆமா. சார் த்ரில்லரா சார்? என்ன சார் வெள்ளைக்காரன்லாம் வந்து அடிக்கிறான்? ஆமா. இது என்ன படம் தெரிஞ்சுக்கணும், போய் பாருங்க போங்க அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாமே இருக்கு இந்த படத்துல, எல்லா எமோஷனும் இருக்கு, எல்லா இல்லாத எமோஷன்லாம் இருக்கு படத்துல. அந்த மாதிரியான ஒரு கதை, திரைக்கதை. அதுல வந்து இந்த பூலோகம் படத்துல நானும் ஒரு பார்ட்டா இருக்குன்றது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்க எல்லாரும் இதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம். அதாவது தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு கொண்டு போனோம்னு எப்படி ஒவ்வொரு இயக்குனரும் போராடுறாங்களோ, பத்திரிக்கைக்காரங்களும் அதே மாதிரி தான் போராடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் கொடுக்கணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வரிசையில இருக்கக்கூடிய படம் தான் இது. இது உங்களுடைய படம் தான் இது. மக்களுக்கு பிடிக்கக்கூடிய படம் தான் உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் தான். எங்க எல்லாருடைய உழைப்பும் இதில் நாங்கள் கொட்டியிருக்கோம். அது வேற எதுக்காகவும் இல்லை. படத்தை நல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே காஃபி கொடுக்குற பையன் வரைக்கும் எல்லாரும் உழைச்சிருக்கோம். இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ட்ரெய்லரும் சாங் எப்படி இருந்தது? கிளாப் பண்ணுங்க. இன்னும் நல்லா வெயிட்டாக பண்ணுங்க, எங்களுக்கு இதுதான் சந்தோஷம். நல்லா இருந்தது சார். பாடுவா நல்லா தானே போயிட்டு, அதுக்குள்ளே ஏன் காமெடி பண்ணுறீங்க? இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு பூலோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைல்கல். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம டைரக்டர் அண்ணன் கல்யாணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய மைல்கல், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது எனக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரம்மாண்டமான படம். தேங்க்ஸ்ண்ணே கல்யாணண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஜெயம் ரவி சார் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எம் குமரன் சொன்னா மகாலட்சுமியில் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அந்த படம் அதுவும் பாக்ஸிங் தான். உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ இந்த படம் பாக்ஸிங்காக இருந்தாலும் கதை வேறு. பூலோகம் கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும், என் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லணும். அந்த எந்த படமாக இருந்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே மாறிடுறாரு. ஸோ ஜெயம் ரவி சாருக்காக ஒரு பர்சனலாக ஒரு அப்ளாஸ், நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க சாருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிக் ரைட்டர்ஸ் நம்ம விஜயசாகர் சார் ரொம்ப, அதாவது இந்த இந்த பாடல்கள் வந்து ரொம்ப லைவாக ஒரு நார்த் மெட்டா ஸ்லாங்கோட வந்தது காரணமே வந்து விஜயசாகர் சார் தான். ஏன்னா வந்து மெயின் என்ன டியூன் போட்டாலும் அந்த வார்த்தை தான் வந்து அது வந்து கொஞ்சம் கானா ஸ்டைலில் மாறும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் லிரிக் எழுந்து, அதே மாதிரி பரிணாமம் சாருக்கும் நன்றி. ஒரு பாடல் ஐயா வந்து எழுதியிருக்காரு. த சேம் டைம் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி. மெயினாக வந்து பூலகம் டீம் இல்லை, அது எங்கள் குடும்பம்.
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் தமிழ், லோகு, அப்புறம் ஜெகன் சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாமே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து சாம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் காமெடி, த்ரிஷா மேம் எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும். உங்கள் உதவி ரொம்ப தேவை. இந்த ப்ரெஸ், இந்த மீடியா வந்து ஏன்னா ரொம்ப பேர் இப்போ வந்து இந்த போஸ்டர்ஸ் பார்த்தோ இதை பார்த்தோ வருதில்ல. இந்த மீடியாவில் நெட்டில் வருது தான் வந்து டிவியில் பார்த்து தான் வந்து தேட்டர்லேயே வராங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். மேடம் ஒரே நிமிஷம், சாரி. இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமாக நடக்குதுங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு ப்ரெஸ் மீட்டே இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. எனக்கு இந்த மெயினாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நேம் எல்லாம் இந்த பிரம்மாண்டம் சொல்லிட்டு நம்ம இந்த படத்தோட ஆஸ்கர் ரவி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவருக்கும் மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க ரைட்டா. தேங்க்யூ. பொதுவாக இது போன்ற விழாக்கள் தினம் தினம் வாரம் வாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் கலந்துக்கிறது குறைவாக இருந்தால் கூட நீங்கள் வாரத்துக்கு 3-4 விழாக்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதில் சில விழாக்கள் வந்து மொனோட்டனஸாக ஒரே விதமான விதத்தில் கூட இருக்கும். ஆனால் நாங்கள் மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த மேடை மிக முக்கியமான மேடை. அதில் நடிகர்களை விட இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இது மிக முக்கியமான மேடை. உதாரணத்துக்கு கல்யாண் பேராண்மையில் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தினுடைய வசனகர்த்தாவாகவும் துணை இயக்குனராகவும் இருந்தவர். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்கிறதுனால அந்த இயக்குனர் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சந்திக்கும்போது எடுக்கும்போது சில டெக்னிக்கல் ப்ராப்ளங்கள் இருக்கும். ஒரு செட்டு ரெடி ஆகிறதுலையோ அல்லது லைட்டிங்லேயோ அல்லது க்ரௌடு வச்சு மேனேஜ் பண்ணும்போதோ அதெல்லாம் வந்து ஒரு தனி நபராக ஒரு இயக்குனரை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஸ்பாட்டில் வந்து மற்றவங்களையும், ஒரு இயக்குனருனுடைய டென்ஷன் மற்றவங்களையும் ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம், ஒரு பிரம்மாண்டத்தை டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒரு இராணுவ மேஜர் ஒருத்தர் அந்த வார் ஃபீல்டில் இருந்து சந்திச்சா எப்படி இருக்குமோ அதுபோல் கல்யாண் வந்து இந்த பிரம்மாண்டத்தை கட்டி மேய்க்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபர். அது முதல் படத்துலேயே அவர் எடுத்திருக்காரு. அந்த பிரம்மாண்டத்தை நான் கூட இருந்து வேலை பார்த்ததுனால எனக்கு உணர முடியுது. ஒரு தொழில்நுட்ப கலைஞனாகவும் என்னால் உணர முடியுது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை ஆஸ்கர் ரவி சார் வந்து அவரை நம்பி ஒப்படைச்சதும், ஆரம்ப காலத்தில் குஞ்சுமோன் சார் வந்து எப்படி சங்கரை நம்பி மிகப்பெரிய பொறுப்புகளை ஒப்படைச்சாரோ அதுபோல் ஆபாவணன் சார் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை எடுத்து வெளிவந்தாரோ, செல்வமணி சாருக்கு எப்படி ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர்கள் கிடைச்சி வந்தாரோ அதுபோல் கல்யாணுக்கு வந்து ஆஸ்கர் சார் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடையை நம்பி, இவ்வளவு புதுமுக இயக்குனரை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தை நான் முழுமையாக இன்னும் பார்க்கல. ஆனால் என் சார்ந்து படங்கள், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி டப்பிங்லேயும் சரி, நான் இந்த படத்தை கல்யாணோட நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயம் ரவி சாருடைய உழைப்பு. ஜெயம் ரவி சார் வந்து ஒரு அதாவது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரியே ஜெயம் ரவிக்கும் ஒரு மிக அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படின்னா, ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஒரு இமேஜ். குமரன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெயம் படத்துல எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துட்டு, பேராண்மையும் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து ரவியை வந்து ஒரு ப்ரமோட் பண்ணி தூக்கி கொண்டு வச்சிருக்கு. அதுக்கு இயக்குனரை விட ரவி அதுக்கு உழைச்சது இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய உழைப்பை தன்னை மாற்றிக்கிறதுக்காகவும், உடல் மொழி அல்லது அது அந்த ஸ்கிரிப்ட் தேவை, இயக்குனர் என்ன தேவையோ அதுக்காக தன்னை மாற்றிக்கிறதும் வருத்திக்கிறதுக்கும் ரவி அந்த ஆன் ஸ்பாட்டில் மற்றவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அது விலகி போகாமல் அவர் ஒர்க் பண்ணது நான் பேராண்மையிலேருந்து கூடவே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் இந்த டீம் உண்மையாக உழைக்கின்ற டீமாக இருக்குது. இதுக்கு வெற்றியும் சேரும்போது இவர்கள் வந்து அடுத்தடுத்த தளத்துக்கு இவர்கள் நகருவாங்க. இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அடுத்தடுத்த தளத்துக்கு நகரும்போது என்னை போன்ற நடிகர்களும் அவர்களோட சேர்ந்து பயணிக்கலாம். அவர்களுக்கும் விதவிதமான கேரக்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பங்கள் அமையும். உதாரணத்துக்கு பேராண்மையில் வந்து எனக்கு ஒரு டோட்டலாக ஒரு நெகட்டிவான ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ரோல் இருந்தது. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு சென்டிமெண்ட் கேரக்டராக ஒரு பாக்ஸருடைய கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன்.
அப்படி இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை ஒரு நடிகனை வச்சு உருவாக்குறதுக்கு வெற்றி ஒரு இயக்குனருக்கு அமையும் போது தான் அவங்களுக்கு பல வாய்ப்புகளை பல பேருக்கு தர்றதுக்கு சந்தர்ப்பம் அமையும். அதனால் காலம் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தருங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சில பேருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு அறிமுக இயக்குனருக்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவில் படம் எடுத்ததற்காக ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவித்தனன் சாருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கல்யாண் கிருஷ்ணன் சாருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கல்யாண் கிருஷ்ணன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு குணம், அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிடிவாதம். அதாவது குவாலிட்டியாக எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த சீனை இப்படி தான் எடுத்தாங்கன்னா அது என்ன கஷ்டம் வந்தாலும் எடுப்பேன் அப்படின்ற அவரோட பிடிவாத குணம். இதை நான் என் நண்பர்கள் சர்க்கிளில் இருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் அவரை பற்றி நான் சொல்லுவேன். அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அவர். முதல் படம் மாதிரியே தெரியாது, ஒரு 50-60 படம் எடுத்த அனுபவத்தோடு எடுத்துருக்கிற மாதிரி எடுப்பார். எஸ்பி ஜனநாதன் சாரோட அசிஸ்டண்ட் தான். அவர் எப்படி பேராண்மை அப்படிங்கிற படங்கள்லாம் பிரம்மாண்டமாக கொடுத்தாரோ அதே அளவுக்கு இவரும் கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு சில சுவையான விஷயங்கள்லாம் என்னென்னா, இது ஃபுல்லாக ஜெயம் ரவி சார் ஆகட்டும் எல்லாம் ஒரே ஒரு பயங்கரமான கும்பல், பாக்ஸர்ஸ், ஜிம் பாய்ஸ் ரேஞ்சில் அவருக்கு பின்னாடி என் பக்கத்தில் இருப்பாங்க. கொல்லமற்றல மாதிரி நான் இவ்வளோ மலையாக ஆட்களுக்கு நடுவில் எலி மாதிரி நான் ஒருத்தர் நின்றுருக்கேன். பட்டு பல படங்களில் காமெடிகள் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். இந்த படத்தில் பாட்டு, ஆக்ஷன் எல்லாத்துலேயும் அதாவது உருண்டு பிறண்டு தான் இந்த படத்தில் நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லணும். இந்த படம் அந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே முறுக்கேறும் உடம்புல. வீட்டுக்கு போகும்போதே அப்படி தட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் முடிகிற வரைக்கும் வீட்டில் தலை நிமிர்ந்து நடந்தேன். படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே தவழ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் போய். ஸோ ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் இந்த படத்தில். இந்த படத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்புக்கு செலவழித்த ப்ரொடியூசருக்கும் இதை எடுத்த இயக்குனருக்கும் இவருக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படம் வரத்துக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். இவர் அத்தனையிலையும் துணை நின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நான் நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கல்யாண் கிருஷ்ணன் சாரோட அசிஸ்டண்ட்டு யாருமே கடைசி வரைக்கும் பிரியாமல் அவர் கூட இணைஞ்சு இருந்தாங்க. அது மிகப்பெரிய விஷயம். அத்தனை அசிஸ்டண்ட், அசோசியேட், கோ டைரக்டர் அத்தனை பேரும் ஃபுல் கோஆப்ரேஷனோடு இருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க டைரக்டராக ஆகிறாங்களோ ஆவாங்க கண்டிப்பாக, பட் கண்டிப்பாக ஞானி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு பக்குவம் ஆகிட்டாங்க அவர் கூட வேலை பார்த்து. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். உங்களுடைய ஆதரவை அந்த படத்துக்கு தரணும். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் பூலோகம் பார்த்தீங்கன்னா, கல்யாண் இது நான் பேராண்மையில் இருக்கப்போ கல்யாண் என்கிட்ட நரேட் பண்ணியிருக்காப்புல. அப்போ அந்த ஃபார்ம்லேயே அது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அப்போ சொல்லியிருந்தேன் இது எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது. அப்புறம் அவரோட ரிசர்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா இது ஃபேக்காகவே இருக்காது. ஈச் அண்ட் சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதோட ரொம்ப லைவாக இருக்கும். அதுக்கு முக்கியமாக நம்ம லோகு, நம்ம நார்த் மெட்ராஸ் நண்பர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களோட ஃபீடிங் அவ்வளோ எக்ஸாக்டாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக அந்த படத்தில் யூஷுவல் டெக்னிக் சில இடத்துல இருந்தாலும் அதை கரெக்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷுவலாக கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் நான் நடித்தது ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் இது. நான் இதுவரையும் 10 ஸ்போர்ட்ஸில் தான் இந்த பாக்ஸிங்கை பற்றி அதிகமாக பார்த்துருக்கேன். அங்கே பார்க்கும்போது கூட அந்த பாக்ஸிங் ஒரு அவங்க சொல்லி அடிக்கிற மாதிரி தெரியும் சில விஷயங்கள். நான் இந்த காட்சியினை பார்த்த போது என்னை அறியாமல் ஒரு பய உணர்வு வந்தது. அந்த ஒவ்வொரு வெயிட்டும், அதை படம் பிடிச்சிருக்கிற விதமாகட்டும், அதில் உழைச்ச திரு ஜெயம் ரவி அவர்களாகட்டும், அவ்வளோ உழைப்பு அதில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ஒரு வேஷம் தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் வில்லனாகவும் அரசியல்வாதியாகவும் பண்ண வேஷங்களை விட இது ஒரு யூனியன் தலைவரான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் கொஞ்சம் உணர்ச்சி வசமான ஒரு கேரக்டராக இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் இவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் உழைச்சவங்க, நடித்தவங்க எல்லாருமே ஒரு 100% அவங்களுடைய எனர்ஜி அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் எடுக்கும்போதும் டைரக்டர் ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க. ஆனால் எடுத்த விதமும் அங்கே இருந்த க்ரௌடு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீன் இன்னைக்கு முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும். 8 மணிக்கு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் நான் நினைப்பேன் அது நாளைக்கும் போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி ஷூட் பண்ணாங்க இவ்வளோ டென்ஷன்லேயும். பல நாட்கள் உழைத்த உழைப்பு இந்த ஸ்க்ரீனில் ஒரு 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 5 நிமிஷம் பார்க்கும்போதே அதனுடைய ரிசல்ட் நமக்கு நல்லா தெரியுது. ஒரு பானம் சோத்துக்கு ஒரு சோறு தான் இதுன்னு சொல்கிற மாதிரி இந்த படம் நான் முழுமையாக பார்க்கல. ஆனால் இவ்வளோ பார்க்கும்போதே எனக்கு ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்த ஒரு எஃபெக்ட் எனக்கு இருக்குது. இதில் எல்லாருடைய உழைப்பும் வீணாகாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் என்ற ஒரு வாழ்த்துக்களுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இது என்னோட முதல் படம். முதல் படம் வந்து ஒவ்வொரு உதவி இயக்குனருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமில் அமையும். சில பேருக்கு சின்னதாக அமையும், சில பேருக்கு பெருசாக அமையும். எனக்கு அப்படி பெருசாக அமைஞ்சதுக்கு அதுக்கு காரணம் 2 பேர். முதல்ல பேராண்மை அப்போது நான் ஜெயம் ரவி கிட்ட இந்த சப்ஜெக்டை சொன்னேன். கதையை கேட்டுட்டு, சார் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, இதை எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னாரு. அதுக்கு தயாரிப்பாளரை பார்ப்போம் சார் அப்படின்னோடனே ஒரு நண்பர் மூலியமா எனக்கு ரவி சாரோட கான்டாக்ட் கிடச்சிது. அவர்கிட்ட தயங்கி இதை சொன்னேன். அவர் ரொம்ப ஆர்வத்தோடு இதை எடுக்க முன் வந்தார். அன்றைக்கி தான் இந்த படத்துக்கான லக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்ற நம்பிக்கை வந்தது. எப்படின்னா, ஒரு புதுமுக இயக்குனர் வந்து மதுரையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை, சென்னையில் நடக்கிற மாதிரி ஒரு கதைலாம் சொல்லலாம். ஆனால் யூஎஸ்லேருந்து ஒரு நடிகன் வரணும் சார், யூஎஸ்லேருந்து ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வரணும் அப்படின்னா பயப்படுவாங்க. இதை அவனால் செய்ய முடியுமா அப்படின்ற தயக்கம்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா செலவில் இந்த படத்தோட பட்ஜெட்டு. அதை வந்து ஆஸ்கர் ரவி சார் முதல்ல முன் வந்து செஞ்சதுனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லாமே சாத்தியமாச்சு. இங்கே நான் நிறைய சொல்லணுன்னு வந்தேன், ஆனால் பேசின எல்லாரும் படத்தை பற்றியும் அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாங்க. நான் இங்கே சொல்கிறத விட சில விஷயங்களை காட்டலான்னு இருக்கேன். இந்த படம்ன்றது நான் ஒருத்தனோட உழைப்பு மட்டும் கிடையாது, கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிற சில பேரோட உழைப்பும் இருக்குது. அவங்கள இங்கே உங்களுக்கு மேடையில் அறிமுகப்படுத்தணும்னு இருக்கேன். முதல்ல என்னோட உதவி இயக்குனர்கள் வேலு பரத், வாங்க பரத், ராதாகிருஷ்ணன், சிவா, அருண், குமார், ஜெயராஜ், விஜயசாகரையா, நீங்களும். இது ஆக்சுவலி இதுதான் பில்லர் ஆஃப் பூலோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட 3 வருஷம் என்னோடையே இருந்து இந்த படத்தை சுமந்தவங்க. இவங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை, இதுதான் உண்மை. அடுத்தது வட சென்னையை சேர்ந்த பாக்ஸிங் பரம்பரையோட எல்லா தகவலையும் கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வருஷமாக சேகரித்தேன். ஏன்னாக்கா என் வீட்டுக்கு பக்கத்துலேயே என் ஃப்ரெண்டு பன்னீர்னு ஒருத்தர் மெக்கானிக். அவங்க வீட்டில் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் இருக்கிற மாடெல்லாம் வெளியில் கட்டிட்டு அந்த மாட்டு கொட்டாயில் பாக்ஸிங் ரிங்கை போட்டு சண்டை நடக்கும். அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசில் பார்த்துருக்கேன். நான் வியாசர்பாடியிலேருந்து ஒரு பாக்ஸர் வருவார், காசிமேட்லேருந்து ஒரு பாக்ஸர் வருவார். ஆக்ரோஷமான குத்துச்சண்டை, 19 ஜதை மோதும் ஆங்கில குத்துச்சண்டை அப்படின்னு இருக்கும். இது ஆங்கில குத்துச்சண்டை, தமிழ் குத்துச்சண்டைன்னெலாம் வரும். எப்படின்னா, ஆங்கில குத்துச்சண்டைனா தொப்புளுக்கு மேலே எங்கே வேணாலும் அடிக்கலாம், தமிழ் குத்துச்சண்டைனா ஃபேஸில் ஒண்டி தான் அடிக்கணும். அப்புறம் அந்த பாக்ஸருங்க செயினை சுற்றி தான் சவால் கொடுப்பாங்க. வியாசர்பாடியில் இருக்கிற ஒரு பாக்ஸர் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு பாக்ஸரை தன்னோட செயினை சுற்றி சவாலுக்கு கூப்பிடுவார். அதே மாதிரி இங்கேருந்து அவர் போய் சவாலுக்கு கூப்பிடுவார். இப்படி நிறைய தகவல்கள்லாம் வந்து எனக்கு கொடுத்து இந்த படத்தை ஆத்தென்டிக்காக ஆக்கினது என்னோட பாக்ஸிங் நண்பர்கள். அவங்களையும் இப்போ மேடை கூப்பிட்றேன். மதன், இது மதன் வந்து யாருன்னா, எப்படி பிரபுதேவாவோட நடனம் அவ்வளோ சுவையாக இருக்குமோ அந்த மாதிரி மதனோட பாக்ஸிங் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டைலு. அந்த மதன் தான் ஜெயம் ரவியை நேத்தன் ஜோன்ஸ் வரைக்கும் ட்ரெயின் பண்ணவர். அடுத்தது தமிழ், லோகு, ஜெகன், நிக்கி, அப்புறம் மேனேஜர் ரவி, ஸ்ரீனிவாஸ். இவங்களாம் தான் இந்த பூலோகம், இவங்களோட உழைப்பு தான் இது. ஸோ பரீட்சை எழுதிட்டு முடிவுக்கு காத்திருக்கிற மாணவன் மாதிரி தான் இப்போ நாங்கள் எல்லோரும் நிற்கணும். உங்களோட ஆதரவால் இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வேண்டுறேன். நன்றி, வணக்கம்.